ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் வாட்ச் நோட் புக் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே 15 சென்டிமீட்டரில். இப்போ இதில் ஃபஸ்ட்டு க்ராஸாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா மடிச்சுக்கணும். மடித்து க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு சைடும், ஸோ இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் தெரியுது இல்லையா? இப்போது இதை அப்படியே இப்படி டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இங்கேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இதோடைய ஆப்போசிட் சைட்லேயும். இப்போ ஃபோல்ட் பண்ணதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணது இதுவும் அதுக்கப்புறம் அதுவும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி நம்மக்கிட்ட இப்படி தான் இருக்கும். இப்போது இதை இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த சைட்லேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். இதோடைய இந்த பக்கம் அளவு 9 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 16.5 சென்டிமீட்டர். இப்போது இதை ரெண்டு ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இப்படி ரெண்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கம் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த டைரக்ஷனில் வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஓப்பனிங் இந்த சைடில் இருக்கணும், இந்த மாதிரி. இப்போது இதில் இந்த லைனை மட்டும் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டரில் மட்டும் இப்படி கட் ஆகியிருக்கும். இப்போ இதை திரும்ப ரெண்டாக எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு சைடில் இருந்தும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி நோட் புக் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போது இதோடைய கார்னர்ஸ்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, கார்னர்ஸை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து அப்படியே இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போது இதை ஃபர்ஸ்ட் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு இதை விட கொஞ்சம் சின்னதாக வேணும். ஸோ 4 சைட்ஸும் நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணிடலாம். இந்த மாதிரி. இப்போது இதை கரெக்டாக இதோட சென்டரில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி. ஸோ இதுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி. இப்போ இதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம்.
இதுக்குள்ள தான் நம்ம வந்து டைம் எழுத போகிறோம். ஸோ வாட்சில் இருக்கிற மாதிரி, ஸோ இந்த டிஜிட்டலில் இருக்கும் இல்லையா டைமிங், ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பென்சிலில் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்சோ இல்லை ஸ்டிக் பென்னோ யூஸ் பண்ணி இதுக்கு மேலேயே வந்து டாட்டட் லைன்ஸில் எழுதிக்க போகிறோம். ஸோ சும்மா உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த பென்சில் இருக்கிறத எரேஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து இதுக்கு நம்ம ஐஸ் மவுத் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி நோட் புக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இப்படி தான் ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணால் இதை வாட்ச் மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இது நல்லா உள்ள இன்சர்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க இந்த மினி நோட் புக்கை க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டாக அதோட சென்டரில் ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மினி பேப்பர் வாட்ச் நோட் புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது வந்து வயலட் வித் பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஸ்ட்ராப் பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். இந்த மேலே இருக்க ஸ்க்ரீன் வந்து ப்ளூ கலரில். ஸோ இதில் உங்களுக்கு வேறு மாதிரி எப்படி அந்த ஐஸ் மவுத் வேறு மாதிரி ட்ரா பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, ஸோ இது வந்து ப்ளூ வித் க்ரீன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பேப்பர் வாட்ச் நோட் புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.